ஒரு சிறிய ஊரில் பழைய சித்திரை மாத விழா இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மாந்தோப்பு இருந்தது. அந்த தோப்பில் யாரும் இரவு நேரத்தில் போவதில்லை. ஏனெனில் அங்கு ஒரு பெண்ணின் ஆவி சுற்றி கொண்டிருக்கும் என்று மக்கள் நம்பினர். அந்த பெண் 40 ஆண்டுகளுக்கு முன்பு தன் கணவரால் கொல்லப்பட்டதாகவும் அவள் உயிர் மாந்தோப்பில் முடிந்ததாகவும் சொன்னார்கள். அதற்கு பிறகு இரவு நேரத்தில் அங்கு சென்றவர்கள் அவளது குரலை கேட்டதாகவும், என்னோட உயிரை திருப்பிக் கொடு என்று அழுவதைப் போல் ஒலி கேட்டதாகவும் கூறினர். ஒரு நாள் ஊரில் இருந்த ஒரு இளைஞன் அந்த கதையை நம்பாமல், பேய் எதுவும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு இரவு நேரத்தில் மாந்தோப்புக்குள் போனான். முதலில் எல்லாம் அமைதியாக இருந்தது. அவன் சிரித்துக்கொண்டு நண்பர்களிடம் காட்டிக்கொள்வதற்காக புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தான். ஆனால் திடீரென்று மாந்தோப்பின் நடுவில் இருந்த பெரிய ஆலமரத்திலிருந்து வெள்ளை ஆடையணிந்த ஒரு பெண் மெதுவாக இறங்கி வந்தாள். அவளது கண்கள் சிவந்து எரிந்து கொண்டிருந்தது. அவளை பார்த்தவுடனே அந்த இளைஞன் ஓட முயன்றான். ஆனால் கால்கள் அசையவில்லை. என் உயிரை திருப்பிக் கொடு என்ற குரல் அவனுடைய காதில் மின்னல் போல் விழுந்தது. சில நிமிடங்கள் கழித்து ஊர்க்காரர்கள் அவனை மாந்தோப்பின் அருகே மயங்கி கிடந்தபடி கண்டுபிடித்தனர். அவன் உயிரோடு இருந்தான். ஆனால் அந்த நாளிலிருந்து அவன் ஒருபோதும் சாதாரணமாக பேசவில்லை. எப்போதும் வெறுமையை நோக்கி கொண்டே இருந்தான். அதனால்தான் இன்றும் அந்த ஊரில் மாந்தோப்புக்குள் இரவு நேரத்தில் யாரும் செல்ல மாட்டார்கள்.